ஆஞ்சநேயருக்கு பஞ்ச முகங்கள் அமைந்ததில் ஒரு புராணக் கதையே இருக்கிறது. பஞ்சவடி என்றால் 5 வித மரங்கள் சூழ்ந்த வனம் என்பது பொருளாகும். முன்னொரு யுகத்தில் அரச மரம், ஆலமரம், வில்வமரம், நெல்லி மரம், அசோக மரம் ஆகிய 5 வித மரங்கள் அடர்ந்த வனமாக இந்த பகுதி விளங்கியிருந்தது. ரிஷிகளும் முனிவர்களும் இந்த மாதிரி பகுதியில் தவம், யாகம் முதலியன செஞ்சாங்கன்னும் சொல்லப்படுது. ராம ராவண யுத்தத்தில் ராவணன் தோல்வி அடைகிற நிலையில இருக்கும்போது அவரை காப்பாற்ற மயில் ராவணன் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகம் தடங்கள் இல்லாமல் முடிந்துவிட்டால் ராமர் லக்ஷ்மணரை தோற்கடிக்கும் வல்லமை ராவணனுக்கு வந்துவிடும். அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயர் விரும்பினார். மயில் ராவணனின் யாகத்தை தடுக்க புறப்பட்டார் ஆஞ்சநேயர். புறப்படும் நேரத்தில் நரசிம்மர், வராகர், கருடர், ஹயக்ரீவர் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார். தங்களுடைய சக்திகளை ஆஞ்சநேயருக்கு வழங்கியதுடன் அவருடைய முகங்களாகவும் திகழ்ந்தனர். ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவம் எடுத்தார்.